தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் தமிழில் பேச விரும்பும் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நல்வழி சிந்தனை என்ற தொடரில் ஔவையார் அருளிய மூதுரை பாடல்களையும் அதை புரிந்து கொள்ள எளிய நடையிலும் பொருள் சொல்லி வருகிறது இந்த ஒளிப்பேழை. எழுத்துக்கூட்டி படிக்கும் வகையில் பேசும்போதே எழுதும் அமைப்பில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்துவது போன்ற உணர்வை கொண்டு வரும். பாடல்கள் முழுவதும் மொத்தமாகவோ தனித்தனி பாடலாகவோ கேட்கும் வகையில் இவை கோர்க்கப்பட்டுள்ளது. அன்பர்கள் இதனை படித்துவிட்டு மற்றவர்களுக்கு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடித்து உய்தி பெற வேண்டும் என திருவருளை இறைஞ்சி வேண்டுகிறோம். நல்லதை சொல்லுவோம், நல்லதே நடக்கும். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம், மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பொருள்: பேச்சுத் திறமை உண்டாகும், நல்ல சிந்தனை பெருகும், செல்வம் நிறையும், ஆரோக்கிய வாழ்வு உண்டாகும். எவருக்கு? விநாயகரது திருவடிகளை சிந்திப்பவருக்கு, மலர் கொண்டு வழிபடுகிறவருக்கு. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தென்னை மரம் இருக்கிறது, நீர் ஊற்றி வளர்க்கிறோம். நீர் எங்கே ஊற்றுகிறோம்? வேரிலே. ஊற்றிய நீர் என்னாகிறது? தலையிலே வருகிறது. எப்படி வருகிறது? சுவையுள்ள இளநீராக வருகிறது. அதுபோல ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மையே விளையும். இது உறுதி. இவருக்கு உதவினால் நமக்கு நலன் வருமா, எப்பொழுது வரும் என்று யோசிப்பது கூடாது. நன்மை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். பலன் தானே கிடைக்கும். அதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நல்லவனுக்கு உதவி செய்தால் அது வீணாகாது. நன்றியுடன் பிரதியுபகாரம் செய்வான். நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா, நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத
ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். பொருள்: உதவி செய்ய வேண்டும், பலனை பற்றி சிந்திக்கக் கூடாது என்றார் முன்பாட்டிலே. உதவி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு? உலகத்திலே உதவி வேண்டாதவர் எவர்? நல்லாரும் வேண்டுகின்றனர், பொல்லாரும் வேண்டுகின்றனர். நல்ல மனமுடையாரும் வேண்டுகின்றனர், அன்பிலா உள்ளத்தினரும் வேண்டுகின்றனர். எவருக்கு உதவுவது? அது உன் விருப்பம். எவர்க்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். நல்லவருக்கு உதவி செய்தால் அது நலன் தரும், என்றும் நிலைத்திருக்கும். எதுபோல? கல்லிலே செதுக்கிய எழுத்துப் போல. தீயவருக்கு உதவி செய்தாலோ அது அந்த நிமிடமே உபயோகமற்றதாகும். எதுபோல? நீரிலே எழுதுவது போல. நீரிலே எழுதினால் நிலைக்குமா? தெரியுமா? அல்லது படிக்கத்தான் முடியுமா? அந்த எழுத்து எவர்க்காவது பயன் தருமா? ஆக நல்லவர்க்கு செய்யும் உதவி கல்லில் செதுக்கிய எழுத்து போல நிலைத்திருக்கும். தீயவருக்கு செய்யும் உதவியினால் ஒன்றும் பயன் இல்லை. நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே. அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். இன்னா இளமை வறுமை வந்து எய்திய அளவில் இனியவும் இன்னா அளவில் இனியவும் நாளல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே நாளல்லா நாளில்லா மங்கைக்கு போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு. பொருள்: இளமைப் பருவம் இருக்கிறதே, அது இன்பமாக இருக்க வேண்டிய பருவம். அப்பொழுது வறுமை வந்து வாட்டினால் மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? வராது, துன்பமே உண்டாகும். முதுமைப் பருவம் இருக்கிறதே, அது வாழ்வின் கடைசி காலம். வாழ்ந்து அலுத்து சலித்து போயிருக்கும் காலம். அப்பொழுது வேண்டிய செல்வங்கள் எல்லாம் குவிந்து என்ன பயன்? அனுபவிக்க முடியுமா? முடியாது. அனுபவிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் உண்டாகும். மனத்திலே மகிழ்ச்சி ஏற்படாது, துன்பமே உண்டாகும். எதுபோல? காலமல்லா காலத்திலே மலர்கள் பூத்தால் எப்படி இருக்கும்? அதை எவர் விரும்பி சூடுவர்? மலரால் எவர்க்குப் பயன்? கணவனை இழந்த மங்கை மேலும் மேலும் அழகு பெற்று என்ன பயன்? எல்லாம் துன்பம் தருவனவே. ஆக இளமையில் வறுமை வந்தால் துன்பம், முதுமையில் சுகபோகங்கள் கிடைத்தாலும் துன்பமே. இன்னா இளமை வறுமை வந்து எய்தியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பொருள்: பால் இருக்கிறது, அதை நாம் என்ன செய்கிறோம்? கொதிக்க வைக்கிறோம், நெருப்பிலே வைத்து காய்ச்சுகிறோம். ஏதடா நம்மை காய்ச்சுகிறானே என்று சுவை குறைந்து போகிறதா? இல்லை, நன்றாக சுவை தருகிறது. சங்கு இருக்கிறது, அதை என்ன செய்கிறார்கள்? காளவாயில் போட்டு சுடுகிறார்கள். சுடுகிறார்களே என்று அது கருமையாகி விடுகிறதா? இல்லை, மேலும் வெண்மை தருகிறது, சுண்ணாம்பாகிறது. உயர்ந்த பண்புள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். எவ்வளவுதான் கெடுதல் செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்ய மாட்டார்கள், நன்மையே செய்வர்.
இவர்களே நண்பர்கள். உயர் பண்பு இல்லாதவரோ நெருங்கிப் பழகுவர், ஆனால் நண்பர் அல்லர். ஏன்? வஞ்சனையும் தீமையுமே அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். எவ்வளவுதான் பாலை காய்ச்சினாலும் பால் தன் சுவை குன்றாது, அதிகரிக்கும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதுபோல வறுமை உற்றாலும் மேன்மை பொருந்தியவர் மேலும் பெருந்தன்மையுடன் இருப்பர். இழிந்தோர் அவ்விதம் இருக்க மாட்டார். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்களாகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றிப் பழா. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. பொருள்: நல்ல பழங்களைக் கொடுக்கும் மரங்கள் இருக்கின்றன. அவை எப்போது பழம் தரும்? நாம் விரும்பும்போது தருமா? தராது. அந்த பருவம் வரும்போதுதான் பயன் தரும். அதேபோல எடுத்த காரியம் எப்பொழுது கைகூடி வரும்? காலம் வரும்போதுதான் வரும். எவ்வளவுதான் முயன்றாலும் உரிய காலத்திலேதான் அது நிறைவேறும். அதற்கு முன்பு நிறைவேறாது. ஏதடா, எடுத்த காரியம் வெற்றி பெறவில்லையே என்று சோர்வடையக்கூடாது. ஆக காலம் வந்தாலன்றி எக்காரியமும் கைகூடாது. எவ்வளவுதான் முயன்றாலும் பயன் தராது. எனவே காலமறிந்து எதையும் தொடங்க வேண்டும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்களாகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றிப் பழா. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரைக் கண்டால் பணிவரோ. கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரைக் கண்டால் பணிவரோ. கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். பொருள்: கருங்கல் தூண் இருக்கிறது. அதன் மீது பெரும் சுமையை ஏற்றி வைக்கிறோம். தாங்க முடியாதபடி சுமை இருக்குமானால் கல் தூண் என்ன செய்யும்? வளையுமா? வளையாது, முறிந்து போகும். அதுபோல எதிரிகளைக் கண்டு வணங்க மாட்டார் எவர்? மானமுள்ளவர். மானம் போகும் முன் உயிர் போகட்டும் என்று நினைப்பவர். மானமே பெரிது என்று எண்ணுபவர் ஆபத்து வரும்போது உயிரை விடுவர். மானத்தை இழக்க மாட்டார். உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரைக் கண்டால் பணிவரோ. கல்தூண் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். நீரளவே ஆகுமாம் நீராம்பல். தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்து அளவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்து அளவே ஆகும் குணம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல். தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்து அளவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். குலத்து அளவே ஆகும் குணம். பொருள்: குளத்திலே அல்லிச்செடி வளர்ந்திருக்க காண்கிறோம். அல்லி எப்படி இருக்கிறது? நீர் மட்டத்துக்கு இருக்கிறது. நீர் நிரம்பி இருந்தால் அல்லியும் அந்த அளவுக்கு உயர்கிறது. நீர் வற்றிவிட்டால்
அந்த அளவுக்கு குறுகிவிடுகிறது. அதுபோல ஒருவனது அறிவு எப்படி இருக்கிறது? அவன் கற்றதை ஒட்டியே இருக்கிறது. செல்வம் எப்படி? அவனவன் செய்த நல்வினைக்கு தக்கபடி கிடைக்கிறது. குணம் எப்படி? அவன் பிறந்த குடும்பத்துக்கு தக்கபடி அமைகிறது. உயர்ந்த பண்புள்ள குடியாக இருந்தால் உயர்குணம் இருக்கும். ஆக ஒருவருக்கு படிப்புக்கு தக்க அறிவும் தவத்துக்கு தக்க செல்வமும் குலத்திற்கு தக்க குணமுமே வாய்க்கும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவு ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்து அளவே ஆகும் குணம். நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். பொருள்: உதவி செய்ய வேண்டும், பலனை பற்றி சிந்திக்கக்கூடாது என்றார் முன்பாட்டிலே. உதவி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு? உலகத்திலே உதவி வேண்டாதவர் எவர்? நல்லாரும் வேண்டுகின்றனர், பொல்லாரும் வேண்டுகின்றனர். நல்ல மனமுடையாரும் வேண்டுகின்றனர், அன்பிலா உள்ளத்தினரும் வேண்டுகின்றனர். எவருக்கு உதவுவது? அது உன் விருப்பம். எவர்க்கு வேண்டுமானாலும் உதவி செய்யலாம். நல்லவருக்கு உதவி செய்தால் அது நலன் தரும், என்றும் நிலைத்திருக்கும். எதுபோல? கல்லிலே செதுக்கிய எழுத்துப் போல. தீயவருக்கு உதவி செய்தாலோ அது அந்த நிமிடமே உபயோகமற்றதாகும். எதுபோல? நீரிலே எழுதுவது போல. நீரிலே எழுதினால் நிலைக்குமா? தெரியுமா? அல்லது படிக்கத்தான் முடியுமா? அந்த எழுத்து எவர்க்காவது பயன் தருமா? ஆக நல்லவர்க்கு செய்யும் உதவி கல்லில் செதுக்கிய எழுத்து போல நிலைத்திருக்கும். தீயவருக்கு செய்யும் உதவியினால் ஒன்றும் பயன் இல்லை. நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லாரைக் காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கியிருப்பதுவும் நன்று. நல்லாரைக் காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. பொருள்: நல்லவர்களை பார்ப்பதுவும் நல்லதே. நல்லவர்களது நன்மை தரத்தக்க சொற்களை, அதாவது உபதேசங்களை கேட்பதுவும் நல்லதே. அந்த நல்லவர்களின் நற்குணங்களை எடுத்து சொல்வதும் நல்லதே. அவரோடு, அதாவது நல்லவர்களோடு தோழமை கொள்வதும் நல்லதே. நல்லாரைக் காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே. நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கியிருப்பதுவும் நன்று. தீயாரைக் காண்பதுவும் தீதே, திருகற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே. தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. தீயாரைக் காண்பதுவும் தீதே, திருகற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே. தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. பொருள்: தீய குணங்கள் உள்ளவர்களை பார்க்கவே கூடாது. அதனால் தீமையே விளையும். பார்க்கவே கூடாது என்றால் அப்புறம் பேசலாமா? அவர் கூறும் மொழிகளை கேட்கலாமா? அவரது குணங்களை கூறலாமா? அவருடன் சிநேகம் செய்யலாமா?
கூடவே கூடாது. அவற்றால் தீமையே விளையும். தீயாரைக் காண்பதுவும் தீதே, திருகற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே. தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. பொருள்: விவசாயி என்ன செய்கிறார்? வயலுக்கு நீர் பாய்ச்சுகிறார். எதற்காக? நெல் பயிராவதற்காக. அந்த நீர் என்ன செய்கிறது? வாய்க்கால் வழியே சென்று பாய்கிறது. அவ்விதம் பாயும்பொழுது புல்லும் பயன் பெற்று வளர்கிறது. அதுபோல இந்த உலகிலே நல்லவருக்காக பெய்யும் மழையினால் எல்லாரும் பயன் பெறுகின்றனர். ஆக நல்லார் ஒருவர் இருந்தால் அவரை சூழ்ந்துள்ள பலருக்கும் நன்மையே விளையும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். பொருள்: எனக்கு ஒருவர் தயவும் வேண்டியதில்லை என்று சொல்கிறார்களே, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருடைய தயவும் வேண்டும். மற்றொருவர் துணையின்றி இவ்வுலகில் வாழ முடியாது. எந்த காரியமும் செய்ய முடியாது. எதுபோல? உமி இருக்கிறதே, கேவலம் உமிதான். அது நீங்கிவிட்டால் அரிசி முளைக்குமா? நெல் பயிராகுமா? ஆகவே ஆகாது. உமியின் உதவி தேவை. எதற்கு? அரிசி முளைப்பதற்கு, நெல் பயிராவதற்கு. உமியின்றேல் பயிர் இல்லை. அதேபோல இந்த உலகத்திலே எந்த காரியம் செய்வதற்கும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவருக்கு இன்னொருவர் தயவு தேவை. சில சமயங்களில் அவர் உலகியல் கணக்கீடுகளின்படி மிக தாழ்ந்தவராக கூட இருப்பர். ஆனால் அவரால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். எனவே எல்லாருடைய தயவும் தேவை. எவ்வளவுதான் வலிமை மிகுந்தவராயினும் சரி, மற்றொருவர் துணையின்றி எக்காரியமும் சாதித்தல் இயலாது. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம். கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். பொருள்: தாழம்பூ இருக்கிறதே, அது பார்வைக்கு மிகவும் பெரியதாயிருக்கிறது. மிகப்பெரிய மடல்கள். மகிழம்பூவோ பார்வைக்கு சிறியதாயிருக்கும். ஆனால் வாசனை எதற்கு அதிகம்? தாழம்பூவுக்கா மகிழம்பூவுக்கா? மகிழம்பூவுக்குத்தானே. அதுபோல கடல் இருக்கிறது, மிக பெரியது. இருந்தும் என்ன பயன்? அந்த நீர் எதற்கு பயன்படும்? ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் கடற்கரையிலே உள்ள ஒரு சிறிய ஊற்று நீர் எப்படி இருக்கும்? குடிப்பதற்கு ஏற்றதாயிருக்கும். ஆக
பெரியவர் என்றோ சிறியவர் என்றோ உருவத்தினால் மதிப்பிடக்கூடாது. உருவத்தினால் பெரியவருள் பலர் சிறுமை குணமாயிருப்பர். உருவத்தினால் சிறியவர் பலர் பெருங்குணம் உடையவராயிருப்பர். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். நல்ல மரம் எது? காட்டிலே இருப்பதா? கொம்பும் கிளையும் உள்ளதா? இல்லை. பின் எது? 4 பேர் கூடிய சபையிலே ஒருவர் நீட்டிய எழுத்து ஓலையை வாசிக்கத் தெரிந்திருந்தாலும் சபையின் குறிப்பை அறியாது நிற்பவனே நல்ல மரம் என்று சொல்லப்படுவான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். கான மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. பொருள்: காட்டிலே ஒரு மயில் ஆடியது. மிக அழகாயிருந்தது. வான்கோழி ஒன்று அதை கண்டது. கண்டவுடனே அதற்கும் ஆசை உண்டாயிற்று. என்ன ஆசை? தானும் மயில் போல ஆட வேண்டும் என்ற ஆசை. உடனே தன் சிறகை விரித்தது, ஆடிற்று. அது என்ன அழகாகவா இருக்கும்? ஒரு நாளும் இராது. நன்றாக படித்து அறிந்தவன் பேசுகிற பேச்சுக்கும் ஏதோ 2 கருத்துக்களை மாத்திரம் தெரிந்து கொண்டவன் பேசும் பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம் இப்படிப்பட்டதே. கல்லாதவன் கற்றவனைப் போல நடிக்கலாம். நடித்தாலும் அது அழகு தராது. கல்வியின்மை வெளிப்பட்டுவிடும். கான மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அறியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அறியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். பொருள்: வைத்தியன் ஒருவன் எப்பேற்பட்ட நச்சுக்கடியையும் தீர்த்து விடுவான். ஒரு நாள் அவன் காட்டு வழியே போய்க் கொண்டிருந்தான். வழியிலே புலி ஒன்றைக் கண்டான். புலி எப்படி இருந்தது? குற்றுயிராக இருந்தது. ஏன்? பாம்பு கடித்ததால் அது துவண்டு இருந்தது. அதை கண்டான் நச்சு வைத்தியன். அவனுக்கு இரக்கம் தோன்றியது. ஐயோ பாவம், இந்த புலி நச்சுக்கடியால் வருந்துகிறதே என்று கலங்கினான். புலிக்கு வைத்தியம் செய்தான். நஞ்சை இறக்கினான். குணமாயிற்று. உடனே என்ன ஆயிற்று? புலி எழுந்து நின்றது. உருமியது. அதற்கு பசி, மிக்க பசி. எதிரில் இருந்தவன் வைத்தியன்தான். ஆனால் போட்டது ஒரு போடு. அவனை கொன்றது. ஏதடா, இவன் நமக்கு நச்சுக்கடி போக்கிய வைத்தியனாயிற்றே என்று எண்ணியதா புலி? இல்லை. எனவே அற்பர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. செய்தால் என்ன கிடைக்கும்? கல்லின் மேல் பானையை போட்டால் என்ன கிடைக்குமோ அதுதான். உதவி செய்யும் போது
யோசித்து செய்ய வேண்டும். கண்டவருக்கெல்லாம் உதவினால் அது நமக்கே ஆபத்தாகிவிடலாம். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கு அறியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்கக் கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்கக் கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்கக் கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. பொருள்: நீர் பாயும் மடைக்கரையிலே கொக்கு உட்கார்ந்திருக்கும். அங்கே நீரிலே ஓடும் சிறிய மீன்களை பிடிக்காமல் அமைதியாயிருக்கும். ஆனால் பெரிய மீன் வந்துவிட்டாலோ அதனை லபக்கென்று பிடித்து தின்னும். இதேபோல் தகுந்த காலத்தை எண்ணி காத்திருக்கும் அறிவுடையவர்கள் அமைதியாயிருப்பர். ஆனால் அவர்களை நாம் இவன் அறிவில்லாதவன், ஒன்றும் இயலாதவன் என்று குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த எண்ணத்தினால் அவரை வெல்ல நினைப்பதும் நமது அறியாமையே ஆகும். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழித் தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழித் தீர்வார் உறவு அல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. பொருள்: ஒரு குளம் இருக்கிறது. குளத்திலே நீர் நிரம்பி இருக்கிறது. கொட்டி, ஆம்பல், நெய்தல் போன்ற மலர்கள் எல்லாம் முளைத்தன. நீர்ப்பறவைகளும் வந்து வசித்தன. கோடைக்காலம் வந்தது. குளத்திலே நீர் வற்றியது. பறவைகள் என்ன செய்தன? பறந்து போயின. கொட்டி, ஆம்பல் முதலிய மலர் செடிகள் அங்கேயே வாடிக் கிடந்தன. மீண்டும் மழைக்காலம் வரும் வரையும் அங்கேயே இருந்தன. அதுபோல் உறவினர் எவர்? பறவை போன்றவரா? கொட்டி, ஆம்பல் போன்றவரா? கொட்டி, ஆம்பல் போன்றவரே, பறவை போன்றவர் அல்லர். அதாவது உறவினர் என்பவர் எவர் என்றால் வாழ்விலும் தாழ்விலும் பிரியாதிருப்பவரே. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழித் தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. சீரியர் கெட்டாலும் சீரியரே. சீரியர் மற்றல்லாத சீரியர் கெட்டாலும் சீரியரே. சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும். என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால்? பொருள்: மண்ணால் செய்த குடம் இருக்கிறது. கீழே விழுந்து நொறுங்கிப் போகிறது. அந்த ஓட்டாஞ்சல்லி எதற்கு பயன்படும்? ஒன்றுக்கும் பயன்படாது. ஆனால் அதே சமயத்திலே பொன்னால் செய்த குடம் ஒன்று உடைந்து போகிறது. உடைந்த துண்டுகள் பயனில்லாது போகுமா? போகாது. அதேபோல உயர்ந்த பண்புள்ளவர்கள் வறுமை வாய்ப்பட்டு தாழ்வுற்றாலும் பண்பு கெடமாட்டார்கள். ஆனால் மற்றையவர்களோ சீர்குலைந்து போவர். ஆக
மேலோர் கெட்டாலும் தமது மேன்மை குணத்தை இழக்க மாட்டார்கள். இழிந்தவர் கெட்டாலோ சிறிதும் மேன்மையிலாது போய்விடுவர். சீரியர் கெட்டாலும் சீரியரே. சீரியர் மற்றல்லாதார் கெட்டால் அங்கென்னாகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும். என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி. தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி. தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். பொருள்: ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவளுக்கு எல்லாவித வசதிகளும் இருக்கின்றன. நன்றாக வாழ்வதற்கும் போதிய செல்வம் இருக்கிறது. கண்ணுக்கு இனிய கணவன் இருக்கிறான். இருந்த போதிலும் வாழ்க்கையிலே இன்பமில்லை, மகிழ்ச்சி இல்லை. அந்த பெண்மணி மிகவும் வருந்தினாள். ஔவையாரிடத்திலே தனது வருத்தத்தை கூறினாள். அப்போது ஔவையார் அவளுக்கு சொன்னார், தோழி, ஒரு படி அளவுள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமுத்திரக்கரைக்கு போகிறோம். கடலிலே நிறைய நீர் இருக்கிறது. பாத்திரத்திலே முகந்து வர நினைக்கிறாய். நன்றாக ஆழ்த்தி அமுக்கி முகக்கிறாய். அப்படி முகந்தாலும் ஒரு படி அளவுள்ள பாத்திரத்தில் 4 படி நீர் முகக்க முடியுமா? முடியாது. அதுபோல பணம் இருந்த போதிலும், கணவன் அமைந்த போதிலும் அவரவர் கொடுத்து வைத்ததுதான் கிடைக்கும். ஒரு படி பாத்திரம் எப்படி 4 படி நீர் கொள்ளாதோ அப்படி உனக்கு எவ்வளவு சுகம் கிடைக்க வேண்டுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். அதிகமாக ஆசைப்பட்டால் எங்கிருந்து கிடைக்கும்? ஆக சுகமும் துக்கமும் நன்மையும் தீமையும் அவரவர் முன்பிறப்பு வினைப்படித்தான் இருக்கும். எல்லா செல்வங்களும் இருந்துவிட்டால் மாத்திரம் போதாது. அவற்றை அனுபவிப்பது என்பது விதிப்படித்தான் நடக்கும். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நானாழி. தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும். அம்மருந்து போல்வாரும் உண்டு. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும். அம்மருந்து போல்வாரும் உண்டு. பொருள்: உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் நன்மை செய்வார்கள் என்று ஏமாறாதே. எல்லோரும் செய்ய மாட்டார்கள். வியாதியானது மனித உடலில்தானே தோன்றுகிறது. தோன்றி என்ன செய்கிறது? துன்பம் தருகிறது, வதைக்கிறது, வாட்டுகிறது. அதுபோலத்தான். ஆனால் அந்த வியாதியை போக்கும் மருந்தோ எங்கேயோ மலையில் இருக்கிறது. இருந்தாலும் நோய் தீர்த்து நமக்கு இன்பம் தருகிறது. இந்த மருந்து போன்றவர்களும் இருக்கிறார்கள். அதாவது நமக்கு எவ்வித உறவினராயும் இருக்க மாட்டார், இருப்பினும் உதவி செய்வார். ஆக உடன் பிறந்தாரும் சுற்றத்தாருமே நன்மை செய்வர் என்று எண்ண முடியாது. தீமையும் செய்வர். உறவே அல்லாத அந்நியர் நன்மை செய்வதும் உண்டு. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும். அம்மருந்து போல்வாரும் உண்டு. இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலிகிடந்த மாற்றம் முறைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும். இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலிகிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும்.
பொருள்: குடும்பத்துக்கு மனைவிதான் முக்கியமானவள். அவளுடைய பொறுப்பும் அதிகம். குடும்பம் நன்றாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அவளே காரணம். இவற்றையெல்லாம் உணர்ந்து குடும்பம் நடத்தினால் அப்புறம் அந்த வீட்டில் இல்லாத பொருள் எதுவும் இல்லை. மனைவியானவள் இவற்றை உணராமல் எப்பொழுதும் சிடு சிடு என்று எரிந்து விழுந்து கொண்டிருந்து கடுமையாக வார்த்தைகளால் எதிர்வார்த்தை பேசிக்கொண்டு இருந்தால் அப்புறம் அது வீடாக இருக்காது, புலிக்குகையாகத்தான் இருக்கும். புலிக்குகைக்கு மனிதன் வருவானா? ஆக எல்லாம் நிறைந்த வீடு எது என்றால் நல்ல மனைவி வாய்க்கப் பெற்றவன் வீடுதான். மற்றது காடுதான். இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலிகிடந்த மாற்றம் முறைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும். எழுதியவாறே காண் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதிப்போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை. எழுதியவாறே காண் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதிப்போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை. பொருள்: நமக்கு இது கிடைக்கவில்லையே, அது கிடைக்கவில்லையே என ஏங்குகின்ற நெஞ்சத்தை உடையவராக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்க்கு ஔவை சொல்கிறாள், பொன்னோ பொருளோ நாம் நினைத்ததையெல்லாம் தரவல்லது தேவலோகத்து கற்பக மரம். அப்படிப்பட்ட கற்பக மரத்தை ஒருவன் பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்து அணுகிய போதும் அந்த மரமானது அவனுக்கு காஞ்சிரங்காயை கொடுத்தால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அந்த மனிதர் முன் ஜென்மத்தில் செய்த வினைதான் காரணம். ஆக நாம் விரும்புகின்றபடி உலகியலிலே செயல்கள் நடக்காது. அவரவர் முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் இந்த ஜென்மத்தின் துக்கமும் சுகமும் அமையும். எழுதியவாறே காண் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதிப்போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்த வினை. கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம். அதாவது கோபம் என்பது உயிர்குணம். அது எல்லோரிடமும் இருக்கிறது. சினம் கொள்வாரது இயல்பை பற்றி சொல்கிறாள் இந்த பாடலில் சில உதாரணங்கள் மூலமாக. கல்லை பிளந்து இரண்டாக உடைத்து விட்டால் அதை மீண்டும் இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. அதுபோல கீழ்த்தரமான குணமுடையவரான கயவரின் சினம் இருக்கும். அதாவது ஆண்டாண்டு காலம் பகையை மனதில் வளர்ப்பர். இது ஒரு வகை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களும் கடும் சினம் கொள்வார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தினாலோ வேறொருவரின் உதவியினாலோ பகையை மறந்து கூடிவிடுவர். இவர்களை தங்கம் போன்றவர் என்கிறாள் ஔவை. தங்கத்தை பிளந்தால் இரண்டு துண்டாகிறது. ஆனால் அதை மீண்டும் பொற்கொல்லர் காய்ச்சும் பொழுது அந்த துண்டுகள் இரண்டும் ஒட்டிக்கொள்கிறது. மூன்றாவதாக நல்லொழுக்கத்தை பயிலும் சான்றோர்களின் சினத்தை பற்றி கூறுகிறாள். அந்த சினமானது எப்படி இருக்கும்? அவர்கள் பகையை வளர்ப்பார்களா? இல்லை, உடனே மறந்து விடுவார்கள். எப்படி? ஆற்று நீரிலே அம்பை விட்டு அந்த நீரை கிழிக்கின்றோம். அந்த நீர் கிழிந்து பிரிந்தே இருந்து விடுமா? இல்லை, அடுத்த நொடியில் உடனே இணைந்து விடுகிறது. அதுபோலத்தான் சான்றோர்களது சினமும். அவர்கள் சினத்தை மறந்து பகையை மறந்து உடனே கூடிவிடுவர். கற்பிளவோடு ஒப்பர் கயவர்
கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே. வில்பிடித்து நீர்கழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். நற்றாமரைக் கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தாற்போல் கற்றாரைக் கற்றாரே காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். நற்றாமரைக் கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தாற்போல் கற்றாரைக் கற்றாரே காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். பொருள்: நல்ல தாமரை மலர்ந்த பொய்கையை அன்னப்பறவை தேடிச் செல்லும். அதுபோல படித்த அறிஞர்களை அறிஞர்கள் தேடிச் செல்வர். காக்கை என்ன செய்யும்? பிணத்தை தேடிச் செல்லும். எதற்கு? கொத்தித் தின்ன. அது மாதிரி கல்வி அறிவில்லாத மூர்க்கரை மூர்க்கரே தேடிச் செல்வர். ஆக கற்றவருடன் கற்றவரும் மூடருடன் மூடருமே நட்பு கொள்வர். நற்றாமரைக் கயத்தில் நல்லன்னம் சேர்ந்தாற்போல் கற்றாரைக் கற்றாரே காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். நஞ்சு உடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு. நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். நஞ்சு உடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு. நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். பொருள்: தண்ணீர் பாம்பு இருக்கிறதே, அதற்கு விஷம் கிடையாது. எனவே அது எங்கும் திரியும். ஆனால் நல்ல பாம்போ அப்படியன்று. அது விஷமுடையது. நல்ல பாம்பை யாராவது கண்டால் உடனே கொன்று விடுவார். எனவே அது பயந்து ஒளிந்து வாழும். அதுபோல வஞ்சமுள்ள நெஞ்சமுடையவர்கள் பூசி மெழுகி தம் உள்ளத்தை மறைத்து பேசுவர். வஞ்சமிலா நெஞ்சத்தினரோ அவ்விதம் செய்ய மாட்டார். அதாவது வஞ்சனையற்ற உள்ளமுடையார் எதையும் வெளிப்படையாக பேசுவர், நடப்பர். ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று நடக்கும் வஞ்சகரோ தன் தீய எண்ணத்தை வெளிக்காட்டாது செயல்படுவர். நஞ்சு உடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு. நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். மன்னனும் மாசு அறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்குத் தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசு அறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. பொருள்: ஓர் அறிஞன் சிறந்தவனா, அரசன் சிறந்தவனா? அறிஞனே சிறந்தவன், அரசன் அல்லன். ஏன்? அரசனுக்கு எங்கே சிறப்பு? அவனுடைய தேசத்தில்தான். அங்கேதான் அவனை எல்லோரும் வணங்குவர். ஆனால் அறிஞனுக்கோ எங்கும் சிறப்பு, சென்ற இடம் எங்கும் சிறப்பு. எல்லோரும் அவனை போற்றுவர், வணங்குவர், புகழ்வர். ஆக மன்னனுக்கு தன் தேசத்தில் பெருமை, கற்றோர்க்கு சென்ற இடமெங்கும் பெருமை. எனவே அரசனை விட கல்விமானே பெரியவன். மன்னனும் மாசு அறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்குத் தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம். மெல்லிய வாழைக்குத் தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். கல்லாத மாந்தர்க்கு
கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம். அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம். மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம். கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். பொருள்: பொதுவாக கூற்றம் என்பதற்கு யமன் என்று பொருள் எடுப்பார்கள். அதன் அடிப்படையிலேயே கூற்றம் என்பதற்கு பகை என்ற இன்னொரு பொருளும் உண்டு. அந்த பொருளைத்தான் ஔவையார் இந்த பாடலில் கையாளுகிறார். அதாவது, கல்வி அறிவும் உறுதியும் இல்லாத மனிதர்களுக்கு கல்வி கற்று எது நல்லது எது கெட்டது என்று உறுதியாக உணர்ந்தவர்கள் கூறும் அறிவுரைகள் பகையாகும். உதாரணத்திற்கு ஒன்றை பார்ப்போம். மாணவனின் எதிர்கால நன்மைக்காக நல்ல ஆசிரியர் கூறும் அறிவுரையை அந்த மாணவன் அந்த சமயத்தில் நல்லவிதமாக எடுப்பானா? எடுக்க மாட்டான். அவரை ஒரு பகைவன் போல பார்ப்பான். அதுபோல ஒழுக்கமற்றவர்களுக்கு அறக்கோட்பாடுகள் பகையாக இருக்கும். வாழை மரத்திற்கு குலை தள்ளியவுடனே, அதாவது காய்கள் வந்தவுடனே அந்த நிலையே அதற்கு பகையாயிருக்கும். அதுபோல இல்லற தர்மத்தை கடைபிடிக்காத பெண் அந்த இல்லத்திற்கே பகையாக இருப்பாள் என்கிறாள் ஔவை. கல்லாத மாந்தர்க்கு கற்று உணர்ந்தார் சொல் கூற்றம். அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம். மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம். கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது. ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது. ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. பொருள்: செல்வம் குன்றிய போதும் குறையாத மனம் உடையவர் அறத்தோடு ஆட்சி செய்யும் அரசர். சந்தனக்கட்டை தேய்ந்த போதிலும் வாசனை குன்றாதிருப்பது போல. சந்தனக்கட்டை இருக்கிறது, நீண்ட நாள் அரைத்தால் தேய்ந்து போகிறது. அதனால் அதன் மனம் குறைந்து போகுமோ? போகாது. அதுபோல அரசர்களுக்கு துன்பகாலம் வரலாம், வறுமை வரலாம். வந்தாலும் மனம் விசாலமாகத்தான் இருக்கும். அதாவது, வறுமை வந்துவிட்டதே என்பதற்காக கஞ்சத்தனமாக நடவார். பரந்த புத்தியுடனே நடப்பர். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது. ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. மருவு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். மருவு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். பொருள்: ஒருவனை சூழ்ந்திருக்கும் சுற்றம், பெற்றுள்ள செல்வம், அழகு இவை எல்லாம் நிலையல்ல. திருமகளின் அருள் இருந்தால் இருக்கும். அது நீங்கும் போது நீங்கும். சொந்தக்காரர்கள் ஏராளமாக வருகிறார்கள், போகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பணம் கை நிறைய இருக்கிறது. ஏராளமாக சொத்தும் செல்வமும் சேர்கின்றன. அழகற்றவன் கூட மன்மத தோற்றம் பெறுகிறான். இழிகுலத்திலே பிறந்திருப்பினும் அது மறைந்து போகிறது. உயர்குலத்தவன் ஆகிவிடுகிறான். இவ்வளவும் எப்பொழுது? லக்ஷ்மி தேவியின் அருள் ஏற்படும் போதுதான். அவள் பிரிந்து போகும்போது இவையெல்லாம் அவளோடு போய்விடும். மருவு இனிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும்
தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலைத் தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலைத் தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலைத் தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். பொருள்: காலம் முழுவதும் தீங்கு செய்த போதிலும் அவருக்கு நன்மையே செய்வர் அறிவுடையோர். மரம் இருக்கிறது, அதை ஒருவன் வெட்டுகிறான். மரம் என்ன செய்கிறது? அவனுக்கும் நிழல் தருகிறது. தன்னை வெட்டி சாய்க்கிற வரையில் நிழல் தருகிறது. வெயிலில் இருந்து பாதுகாப்பளிக்கிறது. அதுபோல தன்னுடைய உயிர் போகும் வரை தனக்கு தீமை செய்வதே வேலையாக கொண்டு திரிபவரையும் கூட தம்மால் ஆன மட்டும் காப்பர் எவர்? அறிவுடையோர்.